ஹாய் அழகீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சண்டே. நம்ம சண்டே வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டூ வீலர் செம்மையாக ஓட்டு பழகிட்டோம். பெரிய பைக்குனால் நான் R15 ஓட்டுறேன், அப்புறம் பல்சர் ஓட்டுறேன், புல்லட் ஓட்டுறேன், அப்புறம் இவன் மட்டும்தான் பாக்கி. இவளையும் ஓட்டி பார்த்துருவோம். ஏன்னா எனக்கு வந்து ரஜமாவே கார் பெருசாக ஓட்ட தெரியாது. சும்மா மேலாப்பில் எப்படின்னா டிராஃபிக்லலாம் சுத்தமாக எனக்கு ஓட்ட தெரியாது. கிளார் அடிக்குதோ ஓட்ட தெரியாது. அதே மாதிரி தான் நாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டிகளை இன்றைக்கி நான் ரைடு போகிறேன். நீங்களும் வாங்க, எங்கள் ஊரை சுற்றி காமிக்கிறேன். அழகீஸ் பார்த்தீங்களா, என்னை இறக்கி விட்டு பாய் பாய். அம்மா அழகீஸ், எஸ் ஐ எம் ஒன்லி பாய் ஒன்லி. டேடா, என்னை கூப்பிட மாட்டேன் தானே? என்னை கூப்பிட மாட்டேன் தானே? ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன். ரைட் போகலாம். எப்படி வாங்க போகலாம். பின்னாடி இந்த பக்கம் வேலைலாம் ஓட்டுறமா நீ வண்டியை? அது வண்டியில் மூவ் ஆகும் தெரியுமா, படத்தில் சைடில் வீட்டில் மூவ் ஆகுமே, அது மாதிரி இருக்கு எனக்கு. செம்ம, அவ்வளோதான்ப்பா. இன்னும் நல்லா ரைஸ் ஃபாஸ்ட்டாக போகலாம் சொல்லி. ஆமாம் ஆமாம், சும்மா சொன்னேன். அதுக்கு நீ இவ்வளோ முழுக்கூடாது. சரி, நான் ஒன்று பிடிக்காம மாட்டேங்கண்ணா, பக்குன்னு இருக்குது. அம்மா ஏன் கொஞ்சம் இவன் பண்ணக்கூடாது. அவளுக்கு யாராவது புள்ள போதும் பையன் போதும் தேவை முடிச்சுட்டு இருக்காரு. நீ கேட்க நீ கேஷுவலாக மூணு போயிடும். ஃபஸ்ட்டு அதிக செகண்ட் கியரு தேர்ட் கியரு அதுலேயே ஏறிடும் வண்டி. ஆமாம் தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாகிடல தாங்க. போகல அவ்வளோ. நீ பாட்டு கிளச்சில் முடிக்கிற, நீ பாடி ரேஸ் பண்ணி. அவ்வளோதான். எப்படி இவ்வளோதான் பழகிட்ட வண்டி. ஆமே, ஆனால் எனக்கு காரில் மட்டும் பக்கன்னு எனக்கு மேலே ஏறதுக்கு தேடிக்கு இப்படி கிளச்சி ஏமாரியோ. சூப்பர். கீர் டவுன் பண்ணு கீழே. போகலாம். என்ன பண்ணாச்சு? தேர்டு கீழே இருந்துச்சு வண்டி. தேர்ட் கியர் என்ன போடலையே? போட்டேன். நான் எப்போ போட்டேன்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்குது. ஆமாம், இப்போ 2 கியர் தான் மாத்திட்டேன். ஆமாம், மேலே ஒன்று, ரெண்டு அடுத்து ஒன்று, 3. ஆமால, செகண்ட் கியர் ஸ்லோ பண்ணி எடுக்கப்போ செகண்ட் கியர் வந்து. ஆமாம், எஸ் அவ்வளோ பாரு. இப்போ செகண்ட் கியர் போடுவோம். இப்போ செகண்ட் கியர் இருக்குது வண்டி. ஓகேவா? தேர்ட் கியர் போட்டுரு. அழகீஸ், இந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். அழகி பழைய வீட்டில் பார்த்துருப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்க அழகீஸ்? பாருங்கள், இவ்வளோ தூரம் வீட்டில் இருந்து என்னை உட்கார வச்சு கதற வச்சு, ஆமாம், பள்ளத்தில் விட்டு ஏற்றணும்ல வண்டியை. உடனே கவர்மெண்ட் சொல்லு. பாருங்களேன், கெத்தாக வந்துட்டா அழகீஸ். இன்னும் ஒன்று கற்றுட்டா போதும். இந்த மலை ஏரியாங்கன்னா மட்டும் போதும் அழகீஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே அபி வந்து மணாலி போவா. மணாலிக்கு என்னை ரைடு எனக்கு கூப்பிட்டு போவா அழகீஸ், பைக்லேயே. இந்த வழி தான் போகணும். எங்கள் வீட்டுக்கு இந்த வழி தான் போகணும் அழகீஸ். அது இந்த வழி தான் போகணும் எங்கள் வீட்டுக்கு. எப்படியே அழகீஸ்? ஆமல்ல அழகீஸ். உங்கள் பேர் அழகீஸ், இவ பேரும் அழகி, இவ பேரும் அழகி. அழகி எல்லாமே அழகி தான் எனக்கு. பார்த்தீங்களா, கெத்தா இறங்குறது, கெத்த நிற்கிறது. பார்த்தீங்களா இல்லையா? அந்த ரைடருக்கு ஏற்ற லுக் வந்துட்டே இருக்கு இப்போ கொஞ்சமாக. ஏன் வைக்க போடுறீங்க? ரைடருக்கு ஏற்ற லுக் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு உனக்கு சூப்பராக. என்னம்மா உண்மையை சொன்னால் எப்படி தானேங்கிறீங்க? சரி, வண்டி எடுப்போம், டக்குன்னு எடுப்போம் வண்டியை. நீ தான் எடுக்கணும்.
அழகேஷ் என்னை வந்து திட்டிட்டு நான் சொல்லுவேன், நான் அழகேஷ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எனக்கு திட்டிட்டு வந்து ஹெல்மெட் போட்டு வந்தேன். பின்னாடி உட்காந்து வேற ஹெல்மெட் போடுறான், வர்றவங்களாம் நீ பையனா பொண்ணானே டவுட்ல பாக்குறாங்க, இவன் ஹெல்மெட் வேற. இல்லை அழகேஷ், எனக்கு எதுக்குமே ஹெல்மெட் போட்டிருந்தேன். சப்போஸ் ஏதாவது இந்த நம்ம போலீஸ் ஆஃபீஸ் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நான் வண்டி பிடிச்சிக்குவேன், இவன் குழந்தை மாதிரி இல்ல அப்படி. அவங்க கேட்பாங்க பொண்டாட்டி என்ன அங்கே குழந்தை மாதிரி. அழகேஷ் பாருங்க, அழகேஷ் இவ்வளோ குழந்தை மொழியா இருக்கிற பாருங்க. பாருங்க அழகா மூஞ்சி பாருங்க. எனக்கே வெக்கம் வருதுடா, ஏன்டா இப்படி வருது? பார்த்துலாம் தாங்க எடுக்க வண்டி. ஏம்மா நீயும் அழகியும் பார்க்க வேற லெவலாக இருக்கிறீங்கம்மா. அது பெருசா இருக்குது, நானும் பெருசா. அந்த எப்படி சொல்றது, இன்னும் ஒன்று தான் மிஸ், இந்த கோர்ஸ் மட்டும் தான் மிஸ்ஸு. சரியா? ஆன்லைன்ல பார்த்தா 35,000 ரூபா தான் போட்டிருக்கானுங்க. வாங்கிக்கலாம். வாய்ஸ் உள்ள போயிடுச்சு. சொல்லக்கூடாது இல்லை அப்படிலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வாங்கணும். ஃபஸ்ட்டு க்ளவுஸ் வாங்கணும், ஃபஸ்ட்டு ஹெல்மெட் வாங்கணும், அடுத்து க்ளவுஸ் வாங்கணும், அடுத்து முட்டிக்கு போகிறது நீக்கப் வாங்கணும், அடுத்து ஷூ வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேன். அந்த ஷூ தான் போட்டு வேலை எவ்வளோ இருக்கும். சுவிட்சாக வந்து அப்படியே அதுலேயே போயிடலாம். சீரியஸ் தாங்க. ரைடர்ஸுக்கு என்ன பண்ணிருப்பீங்க? ரைடர்ஸ் என்ன பண்ண வந்துருக்குமா, ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறாங்களே, சப்போஸ் நிற்ப முடியாது அப்படின்னா அந்த அதுலேயே டியூப் இருக்கும், போயிடுவாங்க. எப்படி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்துட்டு கண்டுபிடிச்சாக்கி நானும் பார்த்ததில்ல. சரி தங்க, ஓகே லகீஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வண்டியில் பார்ப்போம் லகீஸ். ஆமாம், எங்ககிட்ட இன்னும் 4 வண்டி இருக்குது, அதில் பார்ப்போம்.